ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 226. இதில் தாமோதர லீலை கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரு நாள் தனது வேலைக்காரி வெவ்வேறான பணிகளில் ஈடுபட்டு இருந்ததை கண்ட அன்னை யசோதை தயிர் கடையும் பொறுப்பை தானே மேற்கொண்டாள். தயிர் கடையும் போது அவள் கிருஷ்ணரின் பால்ய லீலைகளை பற்றி பாடிக்கொண்டு அவரை பற்றிய நினைப்பில் மூழ்கியிருந்தாள். தாய் அன்பு காரணமாக அவளது மார்பில் இருந்து பால் சுரந்தது. அவள் அணிந்திருந்த வளையல்களும் கங்கணங்களும் ஒன்றோடு ஒன்று உரசி இனிய ஒளியை எழுப்பின. அவளது காதணிகளும் மார்புகளும் அசைந்து ஆடின. அவளின் முகத்தில் வியர்வை துளிகள் அரும்பின. தலையில் அணிந்திருந்த மலர்கள் அங்கும் இங்கும் சிதறின. இவ்வாறு ரம்மியமாக காட்சியளித்த அன்னை யசோதையின் முன்பு குழந்தை கிருஷ்ணர் வந்துவிட்டார். அவருக்கு பசி எடுத்ததால் அவள் தயிர் கடைவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என குறிப்பாக தெரிவித்தார். அன்னையிடம் அவர் மிகுந்த அன்பு கொண்டு இருந்ததால் முதலில் பால் ஊட்டிவிட்டு பின்பு தயிர் கடைய வேண்டுமென அவளிடம் அவரால் உரிமையுடன் கூற முடிந்தது. அன்னை யசோதை தன் மகனை மடியில் எடுத்து மார்பு காம்புகளை அவரின் வாயில் இட்டாள். கிருஷ்ணர் பால் அருந்திய போது அவள் தன் குழந்தையின் முக அழகை கண்டு மகிழ்ந்து புன்னகை பூத்தாள். அப்போது அடுப்பில் இட்டு இருந்த பால் பொங்கி வலிய துவங்கிவிட்டது. பால் சிந்தி போகாமல் நிறுத்துவதற்காக யசோதை கிருஷ்ணரை அப்புறப்படுத்திவிட்டு அடுப்படிக்கு சென்று விட்டாள். அவ்வாறு அகற்றப்பட்டவுடன் கிருஷ்ணர் சினமடைந்து அவரின் கண்களும் உதடுகளும் சிவந்தன. பற்களையும் உதடுகளையும் கடித்தபடி அவர் ஒரு கல்லை எடுத்து வெண்ணெய் தாளியின் மீது எரிந்து அதை உடைத்து விட்டார். அதில் இருந்து வெண்ணெயை எடுத்துக்கொண்டு தனியிடத்திற்கு சென்று கண்ணில் பொய்யான கண்ணீர் வடித்தபடி வெண்ணெயை தின்னத் துவங்கினார். இதற்குள் யசோதை பால் பொங்கிய பாத்திரத்தை சரியாக வைத்துவிட்டு தயிர் கடையும் இடத்திற்கு திரும்பிவிட்டாள். வெண்ணெய் தாளி உடைந்து இருந்ததை கண்டால் மகனை அங்கு காணாததால் பானை உடைந்தது அவன் வேலையாகத்தான் இருக்கும் என முடிவு செய்துவிட்டாள். முகத்தில் புன்னகை பூக்க அவள் நினைத்தாள், ஓ குழந்தை மிகவும் சாமர்த்தியமானவன். பானை உடைத்ததற்காக கிடைக்கும் தண்டனைக்கு பயந்து தலை மறைவாகிவிட்டான். பல இடங்களில் தேடிய பிறகு அவர் குப்புற கவிழ்க்கப்பட்ட மர உரலின் மேல் உட்கார்ந்து இருப்பதை கண்டால் அதில் உட்கார்ந்து இருந்தபடி அவர் மேலே உரியில் தொங்கிக் கொண்டு இருந்த சட்டியில் இருந்து வெண்ணெயை எடுத்து குரங்குகளுக்கு கொடுத்து கொண்டு இருந்தார். அம்மா வந்து விடுவாளோ என்ற பயத்தால் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்து கொண்டு இருந்தார். அப்படி இருந்த மகனை பின்புறமாக சந்தடி இல்லாமல் வந்து யசோதை அணுகினாள். ஆனால் கிருஷ்ணர் அவள் கையில் கம்புடன் வருவதை கண்டுவிட்டார். உடனே பயந்து போய் உரலில் இருந்து எழுந்து ஓடிவிட்டார். அன்னை யசோதை அவரை மூளைக்கு மூளை துரத்தி பிடிக்க முயற்சித்தாள். ஆனால் யோகத்தில் சிறந்த கடவுளை எட்டி பிடிப்பது எப்படி? அதாவது மகா யோகிகளின் தியானங்களுக்கும் அப்பாற்பட்டவரான முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பெரும் பக்தையான அன்னை யசோதையை மகிழ்விப்பதற்காக அவளுக்கு குழந்தையாக வந்து ஆவலுடன் விளையாடினார். மெல்லிய இடையும் பருத்த உடலும் கொண்ட யசோதையால் அவரை துரத்தி பிடிக்க முடியவில்லை. என்றாலும் அவருக்கு ஈடு கொடுத்து வேகமாக ஓட அவள் இயன்றவரை முயற்சித்தாள். அவளின் தலை முடி அவிழ்ந்து அதில் அணிந்திருந்த மலர்கள் சிதறி கிடந்தன. களைப்பு அடைந்ததும் ஒருவாறு அந்த பொல்லாத சிறுவனை பிடித்து விட்டாள். பிடிபட்ட கிருஷ்ணருக்கு அழுகை வரும் போல் இருந்தது. அச்சத்தால் அழகுபடுத்தப்பட்டு இருந்த தனது கண்களை கைகளால் கசக்கிக் கொண்டார். அன்னையின் முகத்தை கண்டதும் அவரது கண்கள் பயத்தால் அலை பாய்ந்தன. கிருஷ்ணர் அனாவசியமாக பாய்ந்ததை கண்ட யசோதை அவரது நலனை கருதி அவரின் பயத்தை போக்க நினைத்தாள். குழந்தையின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு இருந்த அன்னை யசோதை, ஓ
ஓ குழந்தை என்னிடம் மிக மிக பயம் கொள்ள தொடங்கினால் அதன் விளைவு என்னவாகும் என நினைக்கலானால் உடனே அவள் கையில் வைத்திருந்த கோலை தூர எறிந்துவிட்டு அவரது கைகளை கயிற்றால் கட்ட நினைத்தாள். முழுமுதற் கடவுளை கயிற்றால் கட்டுவது சாத்தியம் அல்ல என்பதை அவள் அறிய மாட்டாள். கிருஷ்ணர் ஒரு சிறு குழந்தை என அவள் நினைத்து இருந்தாள். ஆனால் அவர் வரம்பிற்குள் அடங்காதவர் என்பதை அவள் அறிந்து இருக்கவில்லை. அவருக்கு உள்ளோ புறமோ தொடக்கமோ முடிவோ கிடையாது. அவர் வரம்பு அற்றவர், எங்கும் நிறைந்தவர். உண்மையில் பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் அவரே. எனினும் கிருஷ்ணர் தன் குழந்தை என யசோதை நினைத்தால் அவர் புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்தும் மர உரலில் அவரை கட்டி போட அவள் முயற்சித்தாள். ஆனால் அவரை கட்ட முயற்சித்த போது கட்டுவதற்கு அவள் பயன்படுத்திய கயிறு அதே அளவிற்கு குறைவாக இருப்பதை கண்டால் இப்படி வீட்டில் இருந்த கயிறுகளையெல்லாம் எடுத்து இணைத்து அவரை கட்ட எத்தனைத்த போது மீண்டும் மீண்டும் அதே 2 அங்குல அளவிற்கு கயிறு பற்றாமல் போய்விட்டது. அன்னை யசோதைக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஆனால் நடந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள். இது எவ்வாறு இப்படி நடக்கின்றது என நினைத்தாள். மகனை கட்டிப்போட முயற்சித்து தோல்வி உற்ற அன்னை யசோதை களைத்து போய்விட்டாள். அவளுக்கு உடம்பெல்லாம் உயர்த்து போனது. தலையில் அணிந்திருந்த மலர் மாலை கீழே விழுந்துவிட்டது. அன்னையின் கடுமையான முயற்சியை கண்ட கிருஷ்ணர் அவளிடம் பரிவு கொண்டு கயிற்றால் கட்டப்பட இசைந்தார். யசோதையின் மனையில் மனித குழந்தையாக விளையாடிய கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்த சில லீலைகளை செய்து காட்டினார். புருஷோத்தமராய முழுமுதற் கடவுளை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. புனிதமான பக்தன் கடவுள் இடம் முழுமையாக சரண் அடைந்து விடுகின்றான். அவர் அவனை காப்பாற்றலாம் அல்லது அழிக்கலாம். ஆனால் பக்தன் கடவுளின் திருப்பாத கமலங்களில் சரண் அடைந்திருக்க ஒருபோதும் மறப்பது கிடையாது. அதுபோன்றே கடவுளும் பக்தனின் பாதுகாப்பில் தன்னை ஒப்படைப்பதில் பரமான இன்பத்தை காண்கின்றார். அன்னையாகிய யசோதையின் பாதுகாப்பில் கிருஷ்ணர் தன்னை ஒப்படைத்ததிலிருந்து இது தெளிவாகின்றது. பகவான் கிருஷ்ணர் தனது பக்தர்களுக்கு எல்லா வகையான முக்திகளையும் அளிக்கக்கூடியவர். ஆனால் யசோதைக்கு அவர் அளித்த உயர்வை பிரம்மதேவனுக்கும் சிவபெருமானுக்கும் லக்ஷ்மிக்கும் கூட அளிக்க கிடையாது. யசோதைக்கும் நந்த மகாராஜாவுக்கும் மகனாக தோன்றிய முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் யோகியரும் ஆராய்ச்சியாளரும் எளிதில் அறிய முடிவது கிடையாது. அவர் பரமானந்தத்தின் உன்னத இருப்பிடம் என்பதையும் அவர்கள் உணர்வது கிடையாது. ஆனால் அவரது பக்தர்கள் அவரை எளிதில் அடைகின்றார்கள். மகனை கட்டி போட்டுவிட்டு அன்னை யசோதை வீட்டு வேலைகளை கவனிக்க துவங்கிவிட்டால் அவ்வாறு மர உரலில் கட்டப்பட்டு இருந்த கிருஷ்ணர் தம் முன் 2 அர்ஜுன மரங்கள் நிற்பதை கவனித்தார். ஆனந்தத்தின் இருப்பிடமான கிருஷ்ணர் நினைத்தார், ஓ அன்னை யசோதை, எனக்கு போதுமான பால் கொடுக்காமல் விட்டு போனதால் தயிர் பானைகளை உடைத்து வெண்ணெயை குரங்குகளுக்கு கொடுத்து விட்டேன். இப்போது அவள் என்னை மர உரலில் கட்டி போட்டு இருக்கின்றாள். ஆகையால் இப்போது முன்னைவிட அதிகமான குறும்புத்தனம் செய்ய வேண்டும். அவர் அந்த 2 அர்ஜுன மரங்களை வீழ்த்த தீர்மானித்து விட்டார். இந்த 2 அர்ஜுன மரங்களுக்கும் பூர்வ சரித்திரம் இருக்கின்றது. இவை தமது முந்தைய பிறவிகளில் குபேரன் என்பவனின் மகன்களாக நலக்குவரன், மணிக்கிரீவன் என்ற பெயர்களில் பிறந்து இருந்தார்கள். அவர்கள் நல்ல காலம் அவர்கள் பகவானாகிய கிருஷ்ணன் திருஷ்டியில் பட்டார்கள். முந்தைய பிறவியில் அவர்கள் கிருஷ்ணரை காண்பதற்கான மிக உயர்ந்த ஆசியை பெற வேண்டுமென நாரதரால் சபிக்கப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் குடிபோதையில் நினைவு இழந்த காரணத்திற்காக இந்த சாபவரம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு இருந்தன. நலக்குவனும் மணிக்கிரீவன் சாபம் பெறுவதும் நாரதரின் இன்பகரமான விருப்பப்படி கிருஷ்ணர் அவர்களுக்கு சாப விமோச்சனம் அளிப்பதும் இங்கு விவரிக்கப்படுகின்றது. பிரபலமான தேவர்களான நலக்குவரனும் மணிக்கிரீவனும் தேவர்களின் பொக்கிஷத்தாலும் சிவபெருமானின் பெரும் பக்தனுமான குபேரனின் 2 மகன்கள் ஆவார்கள். சிவபெருமானின் கருணையால் குபேரனுக்கு எல்லையற்ற செல்வம் இருந்தது. பணம் படைத்தவனின் பிள்ளைகள் மதுவையும் மாதுவையும் நாடி திரிவது போல குபேரனின் இந்த 2 மைந்தர்களும் மது அருந்துவதிலும்
பால் இன்ப வேட்டையிலும் பொழுதை கழித்தார்கள். ஒருமுறை இந்த இரு தேவர்களும் தன் இன்ப வேட்டையின் போது சிவபெருமானின் இருப்பிடமான கைலாசத்தின் மந்தாகினி கங்கா நதியின் கரையில் இருந்த ஒரு தோட்டத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். அங்கு அவர்கள் தம்முடன் அழைத்து சென்று இருந்த அழகிய பெண்களின் பாடல்களை கேட்டபடி மனமிக்க மலர்கள் நிறைந்திருந்த அந்த தோட்டத்தில் மது அருந்தி கழித்து இருந்தார்கள். போதையுற்ற நிலையில் அவர்கள் இருவரும் தாமரை மலர்கள் நிறைந்த கங்கை நதியினுள் இறங்கி அழகிய இளம் மங்கையருடன் ஆண் யானைகளையும் பெண் யானைகளையும் போல் ஜலக்கிரீடை லயித்து இருந்தார்கள். இவ்வாறாக அவர்கள் நீரில் விளையாடி கழித்து இருந்தபோது நாரத முனி அப்பக்கமாக போக நேர்ந்துவிட்டது. தேவர்களான நலகுவரனும் மணிக்கிரிவனும் மதுவின் மயக்கத்தில் இருந்ததால் தாம் போவதை அவர்கள் கவனிக்கவில்லை என்பதை நாரதர் புரிந்து கொண்டார். ஆனால் அந்த இள மங்கையர்கள் தேவர்களைப் போல் அவ்வளவு போதையில் இருக்கவில்லை. எனவே நாரத முனிவரின் முன்பு ஆடையில்லாமல் தோன்றியதற்காக வெட்கப்பட்டு உடனேயே தம்மை ஆடைகளால் மறைத்து கொண்டார்கள். குடி போதையில் இருந்த இரு தேவர்கள் நாரதர் இருப்பதை பற்றி கவலைப்படாமல் ஆடையில்லாத நிலையில் தொடர்ந்து இருக்கல் ஆனார்கள். குடிபோதையின் காரணமாக இழிந்த நிலையில் இருந்த தேவர்களின் நலனை கருத்தில் கொண்ட நாரதர் தமது காரணமற்ற கருணையை அந்த இரு தேவர்களின் பால் செலுத்தி அவர்களுக்கு சாபம் கொடுத்தார். அவர்கள் இருவரின் மீது அந்த மகா முனிவர் கருணை கொண்டு இருந்ததால் மது, மயக்கம் மற்றும் பெண் இன்பம் ஆகிய பொய்யான இன்பங்களில் நாட்டம் கொண்டு இருந்த அவர்கள் அவற்றிலிருந்து விடுபட்டு பகவானாகிய கிருஷ்ணரை நேருக்கு நேர் காண வேண்டும் என அவர் விரும்பினார். அவர்களை சபிக்க வேண்டுமென அவருக்கு தோன்றிய காரணங்கள் தீவிர குணம். ஒருவனின் மிகுதியாக இருப்பதால் அவன் ஜட இன்பத்தை நாடிச் செல்கின்றான். இக உலகில் வாழும் ஒருவனிடம் மிகுதியாக செல்வம் இருக்குமானால் அவன் 3 வகையான கேளிக்கைகளை நாடுகின்றான். அவை ஆவன: மது, மாது, சூது, செல்வம். மிகுந்தவர்கள் கர்வ மேலிட்டால் மிருகவதையில் இன்பம் கண்டு கசாப்பு களங்களை உருவாக்குகின்றார்கள். ஆனால் தாம் என்றும் மடிவது கிடையாது என நினைத்து கொள்கின்றார்கள். இந்த மூடர்கள் இயற்கையின் விதிகளை மறந்தவர்களாக உடலின் மீது மிகுந்த பற்றுதல் கொள்கின்றார்கள். உடல் ரீதியாக தேவர்கள் வரை எல்லோரும் நாகரிகத்தில் மிகுந்த முன்னேற்றம் கண்டு இருந்தாலும் இறுதியில் ஜட உடல் சாம்பலாக போவது என்பதை மறந்து விடுகின்றார்கள். ஒருவன் உயிருடன் இருக்கும்போது அவனது உடலின் புறநிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உடலின் உள்ளே இருப்பது மலம், மூத்திரம், பல வகையான புழுக்கள் ஆகியவையே. இப்படிப்பட்ட உடலை உடையவர்கள் மற்ற உடல்களிடம் பொறாமையும் பூசலும் கொண்டு ஜட நிலையில் இருப்பதால் வாழ்வின் இறுதி இலக்கை புரிந்து கொள்ள முடியாமல் இழிவான நிலைகளை நோக்கி சரிவு அடைகின்றார்கள். இந்த மூடர்கள் தம் அடுத்த பிறவியில் தற்காலிகமாக உடலின் காரணமாக எல்லாவிதமான பாவ செயல்களிலும் ஈடுபடுகின்றார்கள். இந்த உடல் அவர்கள் உடையதுதான் என நினைத்து பார்க்க அவர்களால் முடிவது கிடையாது. பொதுவாக உடல் அதற்கு ஊட்டம் தருபவனுக்கு சொந்தமானது என நினைக்கின்றார்கள். எனவே இந்த உடல் தனக்குத்தானே சொந்தமானதா அல்லது அது சேவை செய்யும் உடைமையாளனுக்கு சொந்தமானதா என எண்ணி பார்க்க வேண்டும். அடிமைகளின் எஜமானன் அவர்களுக்கு உணவு அளிப்பதால் அவர்களின் உடல்கள் தனக்கு சொந்தமானவை என உரிமை கொண்டாடுகின்றான். அப்படியானால் உடல் அதற்கு வித்தளிக்கும் தந்தைக்கும் கருவில் அதை வளர்க்கும் தாய்க்கும் சொந்தமானது கிடையாதா என கேள்வி எழலாம். ஜட உடலை தானாக கருதும் மூடர்கள் எல்லா வகையான பாவ செயல்களும் புரிகின்றார்கள். ஆனால் உண்மையில் இந்த உடல் யாருக்கு சொந்தம் என்பதை புரியக்கூடிய அறிவு ஒருவனுக்கு இருக்க வேண்டும். உடலை பராமரிப்பதற்காக மிருகங்களை கொல்லும் மூடர் அந்த உடல் தனது தகப்பனுக்கு சொந்தமானதா அல்லது தாய்க்கா மூதாதையருக்கா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். பேரக்குழந்தை வேண்டும் என்பதற்காக ஒருவன் தன் மகனுக்கோ திருமணம் செய்விக்கின்றான். பலசாலியான ஒருவன் மற்றொரு ஒருவனின் உடலை தன் ஆதிக்கத்துக்கு உட்படுத்த முடியும். அடிமையின் உடல் எஜமானனுக்கு சொந்தமானது என்ற அடிப்படையில் மற்றொருவனுக்கு விற்கப்படுகின்றது. வாழ்வு முடிந்ததும் உடல் தீக்கு இரையாக்கப்பட்டு சாம்பலாகிறது அல்லது நாய்களுக்கும் கழுகுகளுக்கும் உணவு ஆகும்படி தெருவில் எரியப்படுகின்றது.
எனவே உடலை பராமரிப்பதற்காக பலவிதமான பாவங்களை புரியும் முன் உடல் யாருக்கு சொந்தம் என்பதை அறிய வேண்டும். உடல் ஜட இயற்கை உற்பத்தி செய்யும் ஒரு பொருள். இறுதியில் அது ஜட இயற்கையில் கலந்து விடுகின்றது. எனவே உடல் ஜட இயற்கைக்கு சொந்தமானது என்பது முடிவு. உடல் தனக்கு சொந்தமானது என ஒருவன் தவறாக நினைக்கக்கூடாது. பொய்யான ஒரு உடைமையை காப்பாற்றுவதற்காக ஏன் ஒருவன் கொலை தொழில் செய்ய வேண்டும்? மிருகங்களை ஏன் கொல்ல வேண்டும்? செல்வ செருக்கின் மாயில் இருப்பவன் நன்னெறிகளை பற்றிய நினைப்பு இல்லாமல் மது, மாது, சூது, மாமிசம் ஆகியவற்றை நாடுகின்றான். இதை பார்க்கும்போது தரித்திரனின் நிலை மேலானது. ஏழை பிறரின் உடலுக்கு தீங்கு இழைக்க மாட்டான். ஏனென்றால் உடல் வருத்தம் என்றால் என்ன என்பது அவனுக்கு தெரியும். எனவே செல்வத்தால் பொய்யான செருக்கை அடைந்திருந்த நலக்குவரனும் மணிக்கிரிவனும் செல்வமற்ற நிலையை எய்தும்படி செய்ய வேண்டுமென நாரத மகா முனிவர் தீர்மானித்தார். உடலில் ஊசி குத்தியதால் அவதிப்பட்டு இருக்கும் ஒருவன் பிறர் உடலில் ஊசி குத்துவதை விரும்ப மாட்டான். நல்ல எண்ணம் உடைய ஒருவன் தான் தரித்திர நிலையில் இருந்தாலும் பிறரும் அவ்வாறு அவதிப்பட வேண்டும் என விரும்ப மாட்டான். ஏழ்மை நிலையிலிருந்து செல்வந்தன் ஆனவன் பொதுவாக தனது கடைசி காலத்தில் பிறரின் ஏழ்மையை போக்குவதற்காக தானம் தர்மங்கள் செய்வதை நாம் காண்கின்றோம். அதாவது இரக்க குணமுள்ள ஏழை பிறரின் கஷ்டங்களை அனுதாபத்துடன் நோக்குகின்றான். ஏழை செருக்கு அடைவது கிடையாது. பொய்யான பகட்டுக்கு ஆளாவது கிடையாது. பகவானின் அருளால் தனது உடலை காப்பாற்றுவதற்கு தனக்கு கிடைத்து இருப்பதோடு திருப்தி அடைகின்றான். ஏழ்மையில் இருப்பதும் ஒரு வகையான தவமாகும். வேத பண்பாட்டின்படி பிராமணன் செல்வ மிகுதியினால் ஏற்படும் பொய்யான கௌரவத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக தன்னை எப்போதும் ஏழ்மை நிலையில் வைத்து இருக்க வேண்டும். இக உலக செல்வம் காரணமாக ஏற்படும் பொய்யான செருக்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக விளங்கும். மிக அதிகமாக உணவை உண்டு உடல் பெருக்கும் நிலை ஏழைக்கு ஏற்படாது. தேவைக்கு அதிகமாக உண்பது அவனுக்கு சாத்தியம் இல்லாததால் அவனின் புலன்கள் கட்டுக்கு அடங்காமல் போவது கிடையாது. உணர்வுகள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும்போது ஒருவன் வன்முறையில் ஈடுபடுவது கிடையாது. ஏழையாக இருப்பதால் மற்றொரு நன்மை என்னவென்றால் நற்பண்பு உடையவர்கள் தயங்காமல் அவனிடம் வருவார்கள். அவர்கள் வருகையால் பயன்பெறும் நல் வாய்ப்பு ஏழைகளுக்கு உள்ளது. செல்வத்தில் மிகுந்தவர்கள் தன் இல்லங்களுக்குள் யாரையும் அனுமதிப்பது கிடையாது. எனவே சாதுக்கள் அவரிடம் செல்வது கிடையாது. வேத முறைப்படி சாதுக்கள் இரவலராக எந்த வீட்டிற்கும் செல்லலாம். குடும்ப காரியங்களை கவனிப்பதில் மும்முரமாக இருக்கும் கிரகஸ்தன் ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி நினைப்பது கிடையாது. ஆகையால் சாதுக்கள் அவனிடம் செல்லும்போது ஆன்மீக எண்ணங்களும் அவனில் எழும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. ஏழையும் சாதுவின் தொடர்பு காரணமாக முக்தி பெறும் வாய்ப்பை அடைகின்றான். செல்வ செருக்கினால் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரின் பக்தர்களான சாதுக்களின் தொடர்பை இழந்து நிற்பதில் என்ன லாபம்? அந்த இரு தேவர்களும் இக உலக செல்வ செருக்கினால் கர்வம் அடைந்து இழிவை தேடிக்கொள்ளாத வண்ணம் பார்த்து கொள்வது தமது கடமையென நாரத மகா முனிவர் நினைத்தார். வீழ்ச்சி அடைந்து இருந்த அந்த இருவரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கருணை உள்ளம் படைத்த நாரதற்கு ஏற்பட்டது. அவர்கள் அறியாமையில் இருந்ததால் தம் புலன்களை கட்டுப்படுத்த இயலாமல் காம வாழ்வில் ஈடுபட்டு இருந்தார்கள். வெறுக்கத்தக்க நிலையில் இருந்த அந்த இருவரையும் காப்பாற்றுவது நாரதரை போன்று நற்குணம் படைத்த ஒருவரின் கடமை. மிருகத்துக்கு தான் நிர்வாணமாக இருக்கின்றோம் என்ற உணர்வு இருப்பது கிடையாது. ஆனால் தேவர்களின் பொக்கிசதாரர் என்ற பொறுப்புள்ள ஒரு நிலையில் இருந்த குபேரனின் மைந்தர்களான நலக்குவரனும் மணிக்கிரிவனும் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டு குடிபோதையில் நிர்வாணமாக மிருகங்களைப் போல் அறிவின்றி கிடந்தார்கள். உடலின் கீழ்ப்பாகத்தை மறைத்து கொள்வது மனித நாகரிகத்தின் அறிகுறி. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இந்த கோட்பாட்டை மறக்கும்போது அவர்கள் மனித நிலையில் இருந்து இழிந்தவர்கள் ஆகின்றார்கள். எனவே அந்த இருவரையும் அசேதன உயிர்ப்பொருட்களான மரங்களாகச் செய்வது அவர்களுக்கு தக்க
தண்டனை ஆகுமென நாரதர் நினைத்தார். அந்த இரு சகோதரர்களும் மரங்களாக மாறிய பின்பு அவர்களுக்கு ஏன் அந்த தண்டனை வழங்கப்பட்டது என்பதை அவர்கள் நினைவில் கொண்டு இருக்க வேண்டும் என நாரதர் தம் கருணையின் காரணமாக விரும்பினார். உடல் மாறிய பின்பு உயிர்வாளி தனது முந்தைய பிறவியின் நடப்புகளை மறந்து விடுகின்றான். ஆனால் சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் இறைவனின் கருணையால் நலக்குவரனையும் மணிக்கிருவனையும் போல ஒருவன் முற்பிறவி நிகழ்ச்சிகளை மறவாமல் இருப்பதும் உண்டு. அந்த இரு தேவர்களும் தேவர்களின் கால கணக்கின்படியான 100 ஆண்டுகளுக்கு மரங்களாக இருந்து பின்னர் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரின் ஒப்பற்ற கருணையால் அவரை நேருக்கு நேர் காணும் நற்பேற்றை அடைய வேண்டுமென நாரதர் நினைத்தார். அவ்வாறு அவர்கள் மீண்டும் தேவ நிலைக்கு உயர்த்தப்பட்டு பகவானின் பக்தர்களாக மாற வேண்டுமென நாரதர் விரும்பினார். இதன் பின்பு நாரதர் தம் இருப்பிடமான நாராயண ஆசிரமத்திற்கு திரும்பிச் சென்று விட்டார். அந்த இரு தேவர்களும் இரட்டை அர்ஜுன மரங்கள் என பெயர் பெற்ற மரங்களாக மாறிவிட்டார்கள். நாரதரின் அபார கருணையால் அவர்கள் இருவரும் நந்த மகாராஜாவின் அரண்மனை முற்றத்தில் மரங்களாக தோன்றி வளர்ந்து பகவானான கிருஷ்ணரை நேருக்கு நேர் காணும் நல் வாய்ப்பை பெற்றுவிட்டார்கள். குழந்தை கிருஷ்ணர் உரலில் பிணைக்கப்பட்டு இருந்தாலும் தம் பெரும் பக்தரான நாரதரின் வாக்கை காப்பாற்றுவதற்காக அந்த இரு மரங்களையும் நோக்கி செல்ல துவங்கினார். நாரதர் தம் பெரும் பக்தன் என்பதையும் தம் முன் இரட்டை அர்ஜுன மரங்களாக நிற்பவை உண்மையில் குபேரனின் மகன்களே என்பதையும் பகவானாகிய கிருஷ்ணர் அறிவார். ஓ, எனது பெரும் பக்தனான நாரதரின் வாக்கை நான் இப்போது நிறைவேற்ற வேண்டும் என அவர் நினைத்தார். பின்னர் அவர் அந்த இரு மரங்களின் இடைவெளியில் புகுந்து சென்றார். அந்த இடைவெளியை அவர் கடந்து சென்றபோது அவரோடு கட்டப்பட்டு இருந்த கனமான மர உரல் மரங்களின் மீது இடிபட்டு நின்றது. உரலில் தம் உடலோடு சேர்த்து கட்டப்பட்டு இருந்த கயிற்றை கிருஷ்ணர் பலமாக இழுத்தார். அவ்வாறு மிகுந்த பலங்கொண்ட அவர் அந்த கயிற்றை இழுத்தபோது அந்த இரு மரங்களும் கிளை கொம்புகள் உடன் கீழே விழுந்து பெருத்த ஓசை எழுப்பின. ஒடிந்து விழுந்த மரங்களில் இருந்து மிகுந்த பிரகாசத்துடன் கூடிய இரு மகத்தான உருவங்கள் வெளிப்பட்டன. அவர்களின் வருகையால் திக்கெங்கும் பேரொளி பரவிற்று. புனிதமடைந்த அந்த இரு உடல்கள் குழந்தையான கிருஷ்ணரின் முன் விழுந்து வணங்கி இவ்வாறு பிரார்த்தித்தார்கள். ஓ அன்பான பகவான் கிருஷ்ணரே, நீங்கள் ஆதி புருஷரான முழுமுதற் கடவுள், யோக சக்திகளின் இருப்பிடம். சில வேளைகளில் தோன்றியும் சில சமயங்களில் தோன்றாமல் இருக்கும் இந்த பிரபஞ்சம் உமது சக்திகளின் விரிவு என்பதை கற்றறிந்த பிராமணர்கள் அறிவார்கள். நித்தியமானவரும் எங்கும் நிறைந்தவரும் எல்லாவற்றின் ஆளுநருமான கடவுளான விஷ்ணு நீங்களே. எல்லா உயிர்வாளியின் உயிர், உடல், உணர்வுகள் ஆகியவற்றின் மூல போஷகர் நீங்களே. நற்குணம், தீவிர குணம், அறியாமை குணம் ஆகிய ஜட இயற்கையின் முக்குணங்களில் வசப்பட்டு இயங்கும் பிரபஞ்ச தோற்றத்தின் மூலம் நீங்களே. பல்வேறான உயிர்வாளிகளில் நீங்கள் பரமாத்மாவாக விளங்குகின்றீர்கள். அவர்களின் உடல்களிலும் மனங்களிலும் நிகழ்வனவற்றை நீங்கள் அறிவீர்கள். எனவே எல்லா உயிர்வாளியின் எல்லா செயல்களையும் நடைபெறச் செய்யும் உன்னத இயக்குனர் நீங்களே. ஆனால் ஜட இயற்கையின் முக்குணங்களில் வசப்பட்டு இருக்கும் எல்லாவற்றிற்கும் மையமாக நீங்கள் இருந்தாலும் மாசடைந்த அந்த தன்மைகள் உம்மை பாதிப்பது கிடையாது. படைப்பிற்கு முன்பே ஏற்பட்டுள்ள உமது பரமான இயல்புகளை ஜட குணங்களின் வசப்பட்டு இருப்பவர்கள் அறிய மாட்டார்கள். எனவே நீங்கள் உமது உள்ளுரை சக்திகளால் புகழப்படும் பரமான பிரம்மன் என அழைக்கப்படுகின்றீர்கள். தேவர்களான நலக்குவரனும் மணிக்கிரீவனும் இவ்வாறாக பிரார்த்தனை செய்து முடித்தவுடன் குழந்தையான பகவான் கிருஷ்ணர் கோகுலத்தின் எஜமானரும் உடைமையாளரும் ஆனவர் யசோதையின் கயிர்களால் மர உரலில் பிணைக்கப்பட்டு இருந்தவர் பொன் முறுவல் பூத்தபடி கூறினார். ஓ தேவ குலத்தில் வந்த நீங்கள் இருவரும் அற்புதமான அழகும் அபரிதமான செல்வமும் உள்ளதால் செருக்கு அடைந்து விட்டீர்கள். அதன் விளைவாக
அடைந்திருந்த இழி நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக என் பெரும் பக்தன் நாரத முனிவர் உம்மிடம் தமது கருணையை காட்டி என்பதை நான் அறிவேன். மிக இழிந்த நிலையிலான நரக வாழ்விற்கு நீங்கள் சரிந்து விடாமல் அவர் உங்களை காப்பாற்றியிருக்கின்றார். இந்த விவரங்களை எல்லாம் நான் ஏற்கனவே அறிவேன். அவரால் சபிக்கப்பட்டது உங்கள் நல் அதிர்ஷ்டம் என்பது மட்டுமில்லாமல் அவரை காணும் வாய்ப்பை பெற்றதும் உங்களின் நற்பாக்கியம். எப்போதும் அமைதியும் கருணையும் கொண்டிருந்த நாரதரை போன்ற ஒரு மகானை நேருக்கு நேர் காண பெறுபவர்கள் கட்டுண்ட நிலையில் இருந்து உடனடியாக முக்தி பெறுகின்றார்கள். இது முழுமையான சூரிய வெளிச்சத்தில் இருப்பதை போன்ற நிலை. காட்சியில் தடை ஏதும் ஏற்படுவது கிடையாது. நலக்குவரனே மணிக்கிருவனே, உங்கள் வாழ்வு வெற்றி அடைந்து விட்டது. எவ்வாறென்றால் என்னிடம் நீங்கள் ஆனந்தமயமான பக்தியை கொண்டு இருக்கின்றீர்கள். பௌதிக இருப்பில் இது உங்களின் இறுதி பிறவியாகும். இப்போது நீங்கள் சொர்க்கத்தில் உள்ள உங்கள் பிதாவின் இருப்பிடத்திற்கு செல்லலாம். பக்தி தொண்டின் நிலைத்திருந்து நீங்கள் இந்த வாழ்விலே முக்தி பெறலாம். இதன் பின் அந்த இரு தேவர்களும் பகவான் கிருஷ்ணரை பலமுறை வலம் வந்து சிரம் தாழ்த்தி மீண்டும் மீண்டும் வணங்கியபடி அங்கிருந்து அகன்றார்கள். பகவானான கிருஷ்ணர் மர உரலில் கயிறுகளால் பிணைக்கப்பட்ட நிலையிலேயே இன்னும் இருந்தார். இரட்டை அர்ஜுன மரங்கள் கீழே விழுந்தபோது எழுந்த பேர் இடி போன்ற ஓசை கேட்ட நந்த மகாராஜாவும் மற்ற கோகுலவாசிகளும் அந்த இடத்துக்கு விரைந்து வந்தார்கள். அவ்வளவு பெரிய 2 மரங்களும் திடீரென எப்படி விழுந்தன என அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவை விழுந்ததற்கான காரணம் எதையும் காணாததால் திகைப்படைந்தார்கள். குழந்தை கிருஷ்ணர் யசோதையின் கயிர்களால் மர உரலில் கட்டப்பட்டு இருப்பதை கண்டபோது மரங்களை யாராவது அசுரர்கள் வீழ்த்தி இருக்க வேண்டுமென அவர்கள் நினைத்தார்கள். இல்லாவிட்டால் அது எப்படி சாத்தியம்? அதே சமயம் அப்படிப்பட்ட அசாதாரணமான விபத்துக்கள் அடிக்கடி குழந்தை கிருஷ்ணருக்கு நேருவது குறித்து அவர்கள் கவலை அடைந்தார்கள். பெரியவர்களான கோபாலர்கள் இவ்வாறு நினைத்து கொண்டு இருந்தபோது அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் கயிறுகளை கொண்டு உரலில் கட்டப்பட்டு இருந்த கிருஷ்ணர் உரலை இழுத்துச் சென்றதால் மரங்கள் விழுந்துவிட்டன என கூறினார்கள். 2 மரங்களுக்கும் இடையே கிருஷ்ணர் வந்தார். உரல் மரங்களுக்கு இடையே சிக்கி கொண்டு விட்டது. அப்போது கிருஷ்ணர் கயிறுகளை இழுத்ததால் மரங்கள் ஒடிந்து விழுந்து விட்டன. மரங்கள் விழுந்தபோது பிரகாசமிக்க 2 மனிதர்கள் மரங்களிலிருந்து வெளிவந்தார்கள். அவர்கள் கிருஷ்ணருடன் பேசினார்கள் என அந்த சிறுவர்கள் விளக்கமாக கூறினார்கள். இப்பொழுது சிறுவர்கள் கூறியதை பெரும்பாலும் கோபாலர்கள் நம்ப கிடையாது. ஆனால் சிலர் அதை நம்பி நந்த மகாராஜாவிடம், ஓ, உங்கள் குழந்தை மற்ற குழந்தைகள் போன்று கிடையாது, அவர் இதை செய்திருக்க கூடும் என கூறினார்கள். மகனின் அசாதாரணமான ஆற்றலை பற்றி கேட்ட நந்த மகாராஜா புன்னகை பூத்தார். அவர் முன்வந்து தன் அற்புத குழந்தையை கட்டு அவிழ்த்து விடுவித்தார். விடுபட்ட கிருஷ்ணரை பெரியவர்களான கோபியர்கள் மடியில் எடுத்து கொண்டார்கள். அவரை வீட்டு முற்றத்திற்கு எடுத்துச் சென்று அவரின் புகழ் பாடி கும்மி அடித்தார்கள். பகவான் கிருஷ்ணரும் ஒரு சாதாரண குழந்தை போல அவர்களுடன் சேர்ந்து கும்மி அடித்தார். உன்னத பகவானான கிருஷ்ணர் கோபியரின் கை பொம்மையாக அவர்கள் விரும்பியபடி அவர்களுடன் சேர்ந்து ஆடி பாடினார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.